Hi students, are you fine? Okay. நம்ம இப்ப நேரா நம்ம லெசனுக்கு வரலாம். இது என்ன ஒரு புத்தகம் இருக்குது? கன்ஃபெஷன் ஆஃப் நல்ல புத்தகம் யாருது? ஓ, வள்ளியம்மை உன்னோட பிறந்த நாளாமா இன்னைக்கு. வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே. நல்ல புத்தகத்தை பிரசன்ட் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். நம்முடைய பள்ளி நூலகத்துக்கு உங்க பெயர் போட்டு இதை ஒரு கிஃப்ட் பண்ணிடலாம். எல்லாரும் அவளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருங்கப்பா. வாழ்த்துக்கள் வள்ளியம்மை. சரி, இன்னைக்கு நம்ம பாடத்தை இந்த புத்தகத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்துருக்கிறோமா. ரொம்ப தேங்க்ஸ் பா வள்ளியம்மை. ரைட், இந்த புத்தகத்தை எங்க நீ வாங்கினமா? ஓ, அந்த புத்தக கடையில வாங்கினேன். சரி, அந்த புத்தக கடைக்காரருக்கு இந்த புத்தகம் எங்க கிடைச்சிருக்கும்? கரெக்ட். இந்த நூலை யார் பதிப்பித்தார்களோ அந்த பதிப்பகத்தார்ட்ட போய் அவங்க வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த புத்தகம் அந்த பதிப்பகத்தார் இருக்காங்க, அவங்க உற்பத்தியாளர் தயாரிப்பாளர்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட இருந்து பணம் கொடுத்து வாங்கின நீ தான் நுகர்வோர் இல்லையா? உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அப்போ அங்க இருந்து உன் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் இந்த புத்தகம் ஒரு குறிப்பிட்ட பாதையை கடந்து வந்திருக்கும். பல பேர் கை மாறி வந்திருக்கும் இல்லையா? அப்போ அது கடந்து வந்த அந்த பாதையை பத்தி தான் நம்ம பாடத்துல இன்னைக்கு படிக்க போறோம். இந்த புத்தகம் மாதிரி தான் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, உற்பத்தி செய்யற இடத்துல அந்த உற்பத்தியாளர்கிட்ட இருந்து கடைசியில நுகர்வோர் கைக்கு வந்து சேருது இல்லையா? அது வரைக்கும் வந்து சேரக்கூடிய அந்த பாதையை தான் நம்ம வழங்கல் வழி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம பாடத்தோட தலைப்பு. இன்னைக்கு 23வது பாடமாக வழங்கல் வழி அப்படிங்கிற பாடத்தை வச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். இப்ப இந்த பாடத்தை எவ்வளவு இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் அப்படிங்கறத நீ படிக்க தான் புரிஞ்சுக்குவேன். ஒரு பழைய பாடல் ஒண்ணு இருக்கு, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்னு ஒரு பழைய பாடல். இன்றைய காலத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். பொழைக்கணும்னு நினைச்சிட்டா 1000 வழி இருக்கு பொழைக்கிறதுக்கு. அதுல ஒண்ணுதான் மிகச்சிறந்த வழிதான் இந்த வழங்கல் வழின்னு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி. எப்படி டீச்சர்? நீ ஒன்னும் பொருள் எல்லாம் கஷ்டப்பட்டு உற்பத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உற்பத்தி யாரோ ஒருத்தர் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் பொருளை தயாரிக்கிறாங்க, அதை இப்படி இந்த கையில வாங்கி இந்த கையில மாத்தி கொடுக்குறோம். அதுக்கு நம்ம கமிஷன் வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான் நமக்கு வருமானம் கிடைச்சிருது. அப்போ உள்நாட்டுக்குள்ளாரையே அதை அந்த பாதை அமைதா, இல்ல நாட்டை கடந்து வெளிநாட்டுக்கும் அந்த பொருள் பரிமாற்றம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற சந்தையின் அளவை பொறுத்தும் இந்த வழங்கல் வழியை பிரிக்கிறாங்க. இதுல மேஜரா 2 பார்ட்டா பிரிக்கிறாங்க. நேரடி வழங்கல் வழி, மறைமுக வழங்கல் வழி. அப்படி இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நேரடி வழங்கல் வழி, மறைமுக வழங்கல். அதனால நேரடி வழங்கல் வழி அப்படின்னா இப்ப இந்த சார்ட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம உற்பத்தியாளர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்மர்னு ஒருத்தர் போட்டிருக்கோம். இப்போதைக்கு ரொம்ப பரிதாபத்திற்கு உற்பத்தியாளர்னா விவசாயிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அவரே நம்ம பாடத்துல உற்பத்தியாளரை வச்சு படிக்கலாம். ஒரு விவசாயி உற்பத்தி செய்யறார் தன்னுடைய விளைபொருட்களை, விவசாய விளைபொருட்கள். அந்த விளைபொருட்களை நேரடியா கொண்டு வந்து நுகர்வோர் கையில சேர்த்துட்டாரு அப்படின்னா அங்க நடுவுல யாருக்குமே வேலை இல்லை, இடைநிலை தேவையில்லை. அவர் பொருளை கொண்டு வராரு, நுகர்வோருக்கு கொடுக்குறாரு. அப்போ நேரடியா கொடுக்கறதுனால இதை நேரடி வழங்கல் வழி அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுக்கு நடுவுல யாருமே இடைநிலையர் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா நேரடியா கொடுக்கக்கூடிய வழங்கல் வழியில ஒரு 4 விதமான வழங்கல் வழியை நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து இன்றைய நவீன ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உற்பத்தியாளர் நேரடியா நுகர்வோரை வந்து பொருளை வாங்கி பயனடைய செய்யுமாறு அந்த அனுபவத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த நுகர்வோர் பொருளை வாங்கிட்டு பயன்படுத்திட்டு நல்லா இருக்குது, தரமா இருக்கு அப்படின்னு நினைச்சா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அதை அறிமுகப்படுத்தி வைப்பார். அப்போ அவரே நுகர்வோராகவும் மாறிடுறாரு, விற்பனையாளராகவும் மாறிடுறாரு. இப்ப அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வாங்கி பயன்படுத்திட்டு அது நல்லா இருக்குது, தரமா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் நுகர்வோராகவும் மாறிடுவாங்க, விற்பனையாளராகவும் மாறிடுவாங்க. இந்த மாதிரி அது அப்படியே பல்கி பெருகிட்டே போகும். இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நுகர்வோருமே விற்பனையாளரா மாறிடுறாங்க. இது இப்ப சமீபத்துல ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு மெத்தட். நீ இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல ஒரு நபர் இருக்காரு, அவர் ஒரு 2 பேருக்கு அதை அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தரும் 2 பேரை அறிமுகப்படுத்துறாங்க. இப்படியே அதை பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல ரொம்ப லட்சக்கணக்கில் அது பாடி பெருகிட்டே போகும். ஈஸியா அந்த பொருள் நடுவில் இடைநிலை யாருமே தேவையில்லை, நுகர்வோரே இடைநிலையா செயல்படுவாங்க. இதுதான் என்னன்னு சொன்னா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம்.